இந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீக், அதாவது இன்றைக்கி வெனஸ்டேயில் ரைட், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஸோ இந்த ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே முடிச்சுக்குங்க. ஓகே, 3 to 4 டேஸ்க்குள்ளே கம்பல்சரி முடிச்சுங்க. ஐடி ஃபைல் பண்ணுறது டைமண்ட் லீடர் அண்ட் டைமண்ட் மெம்பர்லேருந்து டைமண்டுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரும் ஃபைல் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ எனக்கு அங்கே 1000 ருபீஸ் வருது, இங்கே 2000 ருபீஸ் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் இன்றைக்கி விடுறீங்க அப்படின்னா, நாளைக்கு எஸ்பிஓவில் டோட்டலாக நான் தான் சொன்னேன் இல்லையா, எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனின்ற கேட்டகரியை தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். சரிங்களா? அப்போ எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கேயா இருக்கும் அப்படின்னா சுப்ரீம் லீடர். ஃபஸ்ட் கமாண்டர்ஸ் அவங்க பிரச்சனை, அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்க. கமாண்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அவங்க எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. சுப்ரீம் லீடர், ப்ரைம் லீடர்ஸ், பிடிஓ ஆஃபீஸர், அடுத்தது டைமண்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களாம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அந்த கான்செப்ட்டுக்கு. ஸோ அதுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டுக்கு கம்பல்சரி ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? கரெக்டு தான், அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் வருது, அது நின்றுடுமோன்னு பார்க்குறீங்க, ரைட்? ஸோ யோசித்து டிசைட் பண்ணுங்கள், ரைட்? நமக்கு இந்த இந்த நம்ம கான்செப்ட்குள்ளே வரும்போது, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண போகிறது இல்லை, எஸ்பிஓ லைஃப் டைம் போகணுன்றதை நாங்கள் சொன்னால் மட்டும் போகுது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும்போது தான் இன்றைக்கி எஸ்பிஓ நம்பி அந்த வருமானத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஐடி ஃபைல் பண்ணுறதுனால நமக்கு எங்கே அந்த வருமானம் நின்றுடுமோ, நம்மளுடைய எல்லா வருமானத்தையும் கணக்காமிக்கிறதுனால நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணும், இல்லை. நம்ம வருமானம் ஒரு 5 to 7 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்சன் என்ன பண்ணணும், வருமான வரி கட்டுற மாதிரி வரும். இல்லைனா அது பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணி பண்ணுங்கள். பட்டு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஓகே, ஸோ ஏன்னா அந்த கான்செப்ட்டு அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம நியூ கான்செப்டில் வரவங்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள், ஏன்னா நிறைய உங்களுடைய இன்கம் ரேஞ்ச் வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 2022 to 2023 ரைட், சாரி 2023 to 2024 இந்த பீரியடுக்கான ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அது வருமானம் எவ்வளோ வந்திருக்கோ, நீங்கள் ஜீரோ டேக்ஸ், ஜீரோ பேமெண்ட் கூட பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜீரோ பேமெண்ட்னா ஜீரோ, பெருசாக வருமானம் எதுவுமே இல்லை. நீங்கள் எஸ்பிஓவில் வந்து வருமானம் இருக்கலாம், இல்லை வேறு என்ன சின்ன சின்ன வருமானமாக இருக்கலாம். ஸோ அதை தான் நீங்கள் கணக்கு காமிக்க போகிறீங்க. பட் என்னென்னா 2023 to 2024 நீங்கள் அந்த ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் நீங்கள், அதுதான் விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா இது நாளைக்கு இல்லை அந்த வருமானம்லாம் தேவையில்லைங்க, உங்களுக்கு எஸ்பிஓ வருமானம் மட்டுமே போதுன்னு சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் இல்லை, நமக்கு அந்த வருமானம் வேணும், எஸ்பிஓவில் நான் நார்மல் மெம்பராக கூட இருந்துக்கிறேன், எனக்கு ஃப்யூச்சர் கான்செப்டில் வரக்கூடிய இப்போ இது ஜனவரிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கான்செப்டில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் தான். அதெல்லாம் பேசிக்காக ஒரு மெம்பருக்கு வரக்கூடிய இன்கம், அது ஒர்க்குன்றது வேறு. இதெல்லாம் இந்த ஐடி பேஸ் பண்ணின்றது அது அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பர்சன்ஸ்லாம் மினிமம் பர் மந்த் 30,000க்கு மேலே வாங்குகிற பர்சன்ஸாக வருவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறது ரெக்குயர்மெண்ட். ஓகே, மற்றவங்களாம் பேசிக் அந்த 13,500 மேக்ஸிமம் வாங்குவாங்க பர் மந்த்து, இல்லையா? ரைட். ஸோ அவங்கெல்லாம் நார்மலாக ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் இன்கம் வருது, அதோட முடிஞ்சுது. ரைட். ஸோ அது பிரச்சனை கிடையாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட். ஸோ இந்த ஐடி ஃபைல் பண்ணுறதை டிசைட் பண்ணி அதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை சார், என்கிட்ட அந்த அப்ளிகேட்டட் அக்கௌண்ட்டில் அந்த அளவுக்கு பேலன்ஸ் இல்லை அப்படின்றவங்க யாரும் இன்னொருத்தர் மூலியமாக கூட அந்த விஷயத்தை சர்வீஸை பண்ணலாம். ஒரே ஆள் 2-3 பேருக்கு கூட அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் 1 வீக் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஒரே ஆள் 2-3 பேருக்கு 4 யாருக்கு வேணாலும் ஒரே ஆள் மறுபடியும் கூட அவங்க வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸை யூஸ் பண்ணி அவங்க இந்த விஷயத்தை பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீசஸ் இந்த மாதிரி கொண்டு வரும். உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிற மாதிரி எஸ்பிஓவில் வரக்கூடிய சர்வீசஸ் எதை ரெக்கமெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய வேலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மக்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொண்டு போகக்கூடிய ஒரு மெத்தட், அவ்வளோதான். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சர்வீஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சர்வீஸ் கொண்டு வரும். சரிங்களா? இதெல்லாம் எனக்கு இந்த சர்வீஸ் தேவையில்லைன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எஸ்பிஓ கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தணுன்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படி அவசியம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். இது கண்டிப்பாக இந்த சர்வீஸ் நீங்கள் எல்லோரும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படி கொண்டு வர இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும்தான் இருக்குமே தவிர
கண்டிப்பாக பயன் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருப்போம் நாங்கள், சரிங்களா? தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, ஒன் பை ஒன்னாக பண்ணலாம், அவசரப்படக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக இன்னும், ஏன்னா நம்ம சும்மா பேருக்கு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, அது பர்ஃபெக்ட் பிராண்டிங்காக இருக்கணும். அதுதான் விஷயம். ஒரு கம்பெனி எஸ்பிஓ அப்படிங்கிறது இன்னும் நாங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. நாங்களே இப்போ தான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே அடித்து பிடிச்சி கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். எஸ்பிஓ உருவாக்கினவங்களும் சரி, இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. நமக்கு சப்போர்ட்டுன்றது ஒரு பக்கம் இருக்குது, அது வேறு. பட் இங்கே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? ஸோ எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். சப்போர்ட்டுன்றது ஒரு பக்கம் இருக்கிறதுனால நம்ம இறங்கி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுது. ஓகே, நல்ல விஷயம். நம்ம இன்னும் நிறைய செய்யலாம், ரைட்? இந்த ஐடி ஃபைல் பண்ணுற விஷயங்களை பார்த்துக்குங்க. இல்லை தான், அது என்னென்ன கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்குங்க, ரைட்? ஸோ அது முடிஞ்சதும் அடுத்ததாக இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு கொஞ்சம் வெளியவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயானதும் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீக்கிலேருந்து நிறைய லைவ் எல்லாம் டெய்லி ஒரு 1/2 1 ஹவர் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். டீம் லீடர்ஸுங்க, கமாண்டர்ஸுங்க, இவங்களுடைய குரூப் எல்லாம் போய் லைவ் அட்டன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ அதுவும் சீக்கிரமாக வரும். பிளானை பற்றின விஷயங்கள் அப்டேஷன்ஸுன்றது எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இப்போதைக்கு விளக்கம் இல்லை. பட் எவ்வளோ தான் நம்ம பிளானில் எஸ்பியோட பிளான் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தெரிஞ்சால் அதை உடனேவும் நாங்கள் மாற்றிடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவோடு வந்தாலுமே அதை உங்ககிட்ட வந்து சொல்லி, கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ், இது சார் இது ரொம்ப கஷ்டம் சார், இது பண்ண முடியாது சார், நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை சேஞ்சஸ் பண்ணிவிடுவோம், சரிங்களா? இல்லை இப்படி தான் அப்படிலாம் உட்காந்துட்டு இருக்க போகிறோம். எங்களுக்கு நீங்கள் உங்களை வச்சு தான் நிறைய சம்பாதிக்கணும். அப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வருவோம், சரிங்களா? ரைட்? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன மாதிரி வரும், இப்படி வருமோ அப்படி வருமோ அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தேவையில்ல, ரைட்? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வரும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு வரும். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை பற்றி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. எஸ்பிஓ ஒரு அந்த கான்செப்ட்டு டோட்டலாக புதுசு, ரைட்? அது வரும்போது தெரியும், சரிங்களா? நம்ம இப்போயே சொல்லிட்டோம்னா வச்சிங்களேன், அதுக்கு நிறைய ஜெராக்ஸ் காப்பி கிடச்சிரும் ஈஸியாக, ரைட்? நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பி வரும்போது தான் யார் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை உருவாக்குனாங்கன்றது தெரியும். ஜெராக்ஸ் காப்பி யார் வேணாலும் அடிக்கலாம், பட் ஒரிஜினல் என்னன்றது இருக்குல்ல, ரைட்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும் லீகல் டீம் சைட்லேருந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணதும் அதுதான். எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷேர் பண்ணாத இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.